ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கல 100% கிளியர் பண்றதுக்கு நிறைய பேர் சூப்பரா வந்து பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒர்க் போறதால சரியா பிராக்டிஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். சரி, இதனால நிறைய பேர் ஒரு தாட் என்ன இருக்கும்னா, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு பிசிக்கல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஒரு தாட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க குரூப் டி பிசிக்கலுக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை ஸ்டாப் பண்ணணுமா, இல்லை நம்ம வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து பிசிக்கலும் கண்டினியூ பண்ணலாமா, ஸோ அந்த மொத்தமாக நம்ம என்னென்ன ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் பிசிக்கல் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் டி பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நாம 4 நிமிஷம் 15 செகண்ட் ரன் பண்ணணும். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 255 செகண்ட் தான் நம்ம ரன் பண்ண போறதே. ஓகேவா? ஸோ நம்ம கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ 1 கிலோமீட்டர் ஒரு 6 நிமிஷம் வருது அப்படின்னா நம்ம குவாலிஃபிகேஷன் 4 நிமிஷம் 15 செகண்ட். கேப்ல இருக்க டயத்தை நம்ம குறைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து ஜாப் போறதெல்லாம் சரியா ப்ராக்டிஸ் பண்ண முடியாம நிறைய பேர் நம்ம ஜாப்பை குவைட் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த டயத்தை குறைக்கிறதுக்கு பிசிக்கல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரைனிங்லாம் இருக்குது, இதை தாண்டி நிறைய இருக்குது, நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பேஸ் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இன்டர்வல் ட்ரைனிங், ஸ்பீட் ட்ரைனிங், ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், கோர் ஒர்க் அவுட், டைம் ட்ரையல், recovery training, plyometry training, resistance training, hill training, sand training, long run, cross training, fartlek training, negative speed training, endurance circuit, ladder workout, tempo run, agility workout. சரிங்களா? இதெல்லாம் தாண்டி நிறைய ஒர்க் அவுட் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ குரூப் டி ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம இந்த ஒர்க் அவுட் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? தேவையே கிடையாது. சரிங்களா? இந்த ஒர்க் அவுட்லாம் யார் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரன்னர். சரிங்களா? அதாவது 1 கிலோமீட்டர் வந்து ஒரு சூப்பரான ஒரு 230, 225 அந்த மாதிரி நீங்க வந்து ஓடணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஒரு ஸ்டேட் ப்ரிப்பரேஷன் இருக்கிறவங்க, ஒரு நேஷனல் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஒலிம்பிக்ஸ்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 to 8 மணி நேரம் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் வந்து சொல்கிறேன். ஸோ வேர்ல்டு ரெக்கார்ட் நீங்கள் வந்து 4 நிமிஷம் 15 செகண்ட்ல 1 கிலோமீட்டர் ஓட வந்து கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா? அதாவது வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 11 செகண்ட், அதுவும் 1999 வச்சிட்டாங்க. சரிங்களா? நவ் அண்ட் கெய்னிங் கென்யாக்காரர் வந்து அப்போவே வந்து 2 நிமிஷம் 11 செகண்ட்ல வந்து ரன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுவாங்க. இதை தாண்டி நிறைய ட்ரைனிங் வந்து இருக்கு. சரிங்களா? நான் வந்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 to 8 மணி நேரம் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவாங்க. டோட்டல் டைம் சொல்கிறேன். சார் தனியாக ரன்னிங் மட்டும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ரன்னிங் ஒரு 2 hours ஹார்டாக பண்ணுவாங்க. மற்றபடி ரெக்கவரி நிறைய வந்து ஒர்க் அவுட், யோகா, ஃபிளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 to 8 மணி நேரம் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஃபுல் ட்ரைனிங் வந்து பண்ணணும். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கென்யாவில் வந்து எல்லாரும் ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா ஈட், ரன், ஸ்லீப், ரிப்பீட். சரிங்களா? சாப்பிடுவாங்க, ரன் பண்ணுவாங்க, தூங்குவாங்க, திரும்ப அதே விஷயம் திரும்ப பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு ப்ரொஃபஷனலும் கிடையாது. ரன்னிங் மட்டும் தான் ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பெரிய லெவலில் வேர்ல்டு லெவலில் சாதிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபுல் ட்ரைனிங் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ குரூப் டி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து இந்த லெவலாக பண்ண வந்து தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ட்ரைனிங்லாம் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து தேவை. சரிங்களா? பேஸ் ட்ரைனிங்னா என்ன? ஒரு 45 நாளைக்கு முன்னே நம்ம குரூப் டியில் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்லோவாக ரன் பண்ணுங்க. பேஸை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் எவ்வளோ ஸ்லோவானோ 20 நிமிஷம் ரன் பண்ணுங்கன்னு சொல்லிப்பேன். சரிங்களா? ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரமோ ஒரு 20 நாளோ அட்லீஸ்ட் ஒரு 10 நாளோ ஸ்லோ ஜாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணுறது தான் பெஸ்ட்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? பேஸ் ட்ரைனிங். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னே ஒரு 1 கிலோமீட்டர் கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். 4 நிமிஷம் 15 செகண்ட் நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் தெரியுது. அந்த குவாலிஃபிகேஷன்ல இருந்து நாம இப்போ எங்கே நிற்கணும் உங்களுக்கு வந்து தெரியணும். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் வருதுன்னா 45 செகண்ட் குறைக்க வேண்டியிருக்கு. ஒரு 6 நிமிஷம் வருதுன்னா 1 நிமிஷம் 45 செகண்ட் குறைக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஒரு டார்கெட் தெரியும். சரிங்களா? அந்த கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பீட் ட்ரைனிங்ல போய்க்கலாம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இன்டர்வல் ட்ரைனிங், ஸ்பீட் ட்ரைனிங், ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், நம்ம லெக் ஃப்ளோக்லாம் சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கோர் ஒர்க் அவுட், நம்ம அந்த ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்றதே இந்த டயத்தை குறைக்கிறதுக்காக தான். ஸோ அதனால ஒரு நாள் வந்து டைமிங் ரன்னு இந்த எல்லா ஒர்க்கும் ஃபாலோ பண்றதால பாடி ரொம்ப டயர்டா இருக்கும், மசில்ஸ் பெயினா இருக்கும். அதனால அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரெக்கவரி ட்ரைனிங். சரிங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த 8 ட்ரைனிங் வந்து நம்ம வந்து பண்ணாலே போதும். சரிங்களா? இதுக்கு குரூப் டி ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த 8 ட்ரைனிங் பண்ணாலே போதும். சரிங்களா? நீங்க சப்போஸ் ஒரு சில பசங்க ஒரு 340, 330 ஓடணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி இப்போ ஒரு 350 வந்திருப்பாங்க. சரி, ஒரு 330, 320 போகணும்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த ஃபார்ட்லெக் ட்ரைனிங், நெகட்டிவ் ஸ்பிரிட், இந்த அகிலிட்டி ஒர்க் அவுட் இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, மற்றபடி ஒரு 4 நிமிஷம் ஒரு 350 ஓடுறதுக்கு நமக்கு இந்த 8 வகையான ட்ரைனிங்கே போதும். சரிங்களா? இது எல்லாமே அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி தான் ஆகும். ஏன்னா பிகினர் சொல்றேன். ஏன்னா குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருப்பீங்க,
ஒரு 30+ ஏஜ் இருக்கும், ஓவர் வெயிட்டாக இருப்பீங்க, ஃபிட்னஸ்ல வந்து இருக்கு சரிங்களா. நீங்களாம் இந்த பிளேமெட்ரி ட்ரைனிங் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி வந்து ஆயிரும் சரிங்களா. அதனால நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 8 இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் சரிங்களா. நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 345 அந்த மாதிரி வந்து சூப்பரான உங்களுக்கு டைமிங் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய ட்ரைனிங் கிட்டத்தட்ட 5லேருந்து 8 மணி நேரம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டோட்டல் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வேலையே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது, ரன் பண்ணுறது, தூங்குறது, இதே தான் 10 வருஷம் 15 வருஷம் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ வந்து 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது, 2032 ஆஸ்திரேலியாவில் வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது. அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. நமக்கு ஒரு 15 வயசு ஆகுது, 12 வயசு வரும்னா அந்த பையனை அப்படியே ரெடி பண்ணுவாங்க. ஒரு 19 வயசு கென்யாலாம் பார்த்தீங்கன்னா, கென்யா இத்தோப்பியாலாம் பார்த்தீங்கன்னா 19 வயசுலேயே உள்ள வந்து வேர்ல்டு லெவலில் என்ட்ரு வந்து ஆயிடுவாங்க சரிங்களா. என்ட்ராவே ஒலிம்பிக்ஸ் கோல்டெலாம் அடிச்சிருவாங்க சரிங்களா. என்ன காரணம் அப்படின்னா 5 வருஷம் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலையே இது மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. வேற எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஓகேவா. அவங்களுக்கு வந்து கடன் அடைக்கணும், இஎம்ஐ பே பண்ணணும், சீட்டு கட்டணும், இந்த மாதிரி எந்த ஒரு உரிமையும் இருக்காது. ஸோ ஒலிம்பிக்ல கோல்டு வின் பண்ணணும், கோல்டு வின் பண்ணாலே பல கோடி நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும், லைஃப்லாம் செட்டில் சரிங்களா. இந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிட்டு பல வருஷம் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது. ரன்னிங்ல மட்டும் அவங்க ப்ரிப்பரேஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங் தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து ஃபாலோ வந்து பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ குரூப் டி ப்ரிப்பரேஷனுக்கு ஜஸ்ட் இந்த 8 இது இருந்தாலே உங்களுக்கு வந்து போதும். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா. ஸோ வார்ம் அப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஓகேவா. ஸோ ரன்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம், வாரத்துக்கு ஒரு நாள் வேணா ஒரு 40 நிமிஷம் வந்து பண்ணிக்கலாம் சரி. லாங் ரன் பண்ணும்போது பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்பீட் ட்ரைனிங், இன்ட்ரோல் ட்ரைனிங் எதா இருந்தாலுமே நமக்கு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஸ்ட்ரெச்சிங்க்கு ஒரு 15 நிமிஷம் ஓகேவா. ஸோ ஈவினிங் ப்ராக்டிஸுக்கு ஒரு லெக் ஒர்க் அவுட், ஸ்டெமினா ஒர்க் அவுட், ஏதாவது வேற ஏதாவது ஒர்க் அவுட் ஒரு 30 நிமிஷம் சரிங்களா. ஈவினிங் ஒர்க் அவுட் நமக்கு டெய்லிலாம் பண்ண தேவையில்லை. ஒரு 4 நாள், வாரத்துக்கு ஒரு 4 நாள் நம்ம வந்து பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் சரிங்களா. இதுக்காக நீங்க 8 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை நீங்க குயிட் பண்ண தேவையே கிடையாது சரிங்களா. 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் வந்து பண்ணாலே போதும் சரிங்களா. நம்ம ப்ரிப்பேர் பண்றது மொத்தமே வெறும் ஒரு 4 நிமிஷம் 15 செகண்டுக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 255 செகண்டுக்கு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸே பண்ண போறோம் சரிங்களா. அதனால நம்ம இப்போ 8 மணி நேரம் 10 மணி நேரம் நமக்கு நல்ல கொஞ்சம் ஒரு சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலையை நீங்க வந்து குயிட் பண்ண வேண்டாம் சரிங்களா. வெறும் 1.5 மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா போதும். இந்த ரன்னிங் பண்றதால சின்ன ஒரு டிமெரிட்ஸ் இருக்கும் சரிங்களா. போன உடனே கொஞ்சம் தூக்கம் வரும். நீங்க காலையில நீங்க பண்ணிட்டு நீங்க சப்போஸ் எதுவும் ப்ரிப்பரேஷன்ல இருந்தாலுமே ரன்னிங் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு தூக்கம் வரும். இல்லை நீங்கள் வந்து சிஸ்டம் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரன்னிங் முடிச்சுட்டு காலைல ஒரு 10 மணி உள்ளே போய் இருந்த உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் தூக்கம் வந்து வந்துடும் சரிங்களா. இதே இது மட்டும் தான், மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஒரு டீ குடிச்சு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா. அது ஒரு 2 ஹவர்ஸ் போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரிங்களா. அதனால் 1.5 மணி நேரம் தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிற டைமே ரன்னிங் ஓகேவா. நான் திரும்ப நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து குவான்டிட்டியாக ப்ராக்டிஸ் வந்து தேவை கிடையாது. பண்ணுற ப்ராக்டிஸை நம்ம குவாலிட்டியாக பண்ணாலே போதும் சரிங்களா. நம்ம உடம்புக்கு நமக்கு ஸ்பீட் இல்லையா, என்ட்ரன்ஸ் இல்லையா, ஸ்ட்ரென்த் இல்லையா, வேற மொபிலிட்டி இல்லையா, இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். தேவையில்லாமல் 10 கிலோமீட்டர் ஓடணும், 20 கிலோமீட்டர் ஓடணும், அந்த மாதிரிலாம் தேவையே கிடையாது சரிங்களா. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ஜஸ்ட் குவாலிட்டியாக ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு நீங்கள் 1.5 மணி நேரம் எடுத்து கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். சூப்பராக வந்து ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ஒர்க் போயிட்டு குரூப் டி ஃபிசிக்கலுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க சரிங்களா. மணிகண்டன் தஞ்சாவூர் வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ணும்போது இவங்களோட 1 கிலோமீட்டர் டைமிங் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 15 செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 37 செகண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய நாட்கள் இன்னும் சூப்பராக வந்து பண்ணுவாங்க சரிங்களா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் போயிட்டு தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா டிராவல் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அவ்வளோ டிராவல்லையும் ரன்னிங் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் சென்னையிலேருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணாங்க சரிங்களா. 5 நிமிஷம் 40 செகண்ட்ல 1 கிலோமீட்டர் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 28 செகண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் சூப்பராக வந்து பண்ணுவாங்க சரிங்களா. இவங்களும் வந்து ஒர்க் போயிட்டு தான் பண்ணுறாங்க ஓகேவா. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நரேஷ் மரான், இவங்க வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அது ஷிஃப்ட் கணக்கு படி, அதாவது 8 மணி நேரம் மாறி வரும் சரிங்களா. இவங்க ட்ரைனிங் ஜாயின் பண்ணது 5 நிமிஷம் 6 செகண்ட்ல ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 37 செகண்ட்ல வந்து பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் சூப்பராக வந்து பண்ணுவாங்க சரிங்களா. அதனால நீங்கள் வந்து ஜாப் குவைட் பண்ணணும்னு தேவையே கிடையாது. நீங்கள் ஜாப்பும் கண்டினியூ பண்ணுங்க, ரன்னிங்கையும் கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா. ஜாப் குவைட் பண்ணாதான் பிசிக்கல் ஃபோக்கஸ் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும் அப்படின்னா அது உங்களுடைய சோம்பேறித்தனம் சரிங்களா. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிட முடியும் சரிங்களா. அதனால ஜாப் போய்கிட்டே நீங்கள் வந்து பண்ணுங்க. சரி, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் இப்போ 2026 நமக்கு இருக்க நாலேஜ் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இருந்தது அப்படின்னா நம்ம சூப்பராக இருப்போம்னு நினைக்கும் சரிங்களா. அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு 2030 இதே மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருப்போம். 2024 இப்போ நினைச்சோம்ல, பட் இப்போ கூட நமக்கு 4 வருஷம் ஆயிருக்கு, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு நம்ம வந்து நினைப்போம் சரி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தா நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லை ஏதாவது ஒரு தொழில் இது பண்ணி நம்ம வந்து பிக்கப் பண்ணலாம் நினைச்சிருப்போம் சரிங்களா. நம்ம கையில் 10 லட்ச ரூபா வந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்துக்க மாட்டோம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு அது இருந்தா நம்ம பண்ணிடலாம், இது இருந்தால் நல்லா பண்ணிடலாம், இப்படி இருந்தால் நல்லா பண்ணிடலாம், ஜாப்பை கைட் பண்ணால் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ரியாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் ஆக்ஷனில் இறங்கினா தான் பண்ண முடியும் சரிங்க. இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு
பண்ணுங்க, சூப்பராக வந்து பண்ணிடலாம் சரிங்களா. குரூப் டி ஃபிசிக்கலாக 100% வந்து கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் பண்ண வேண்டியது கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷெடியூலே நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு பேஸ் ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் குரூப் டி 1 கிலோமீட்டர் கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ நானே ரன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் ஷெடியூல் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தரும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அகாடமியில் இருந்து ஆர்ஆர்பி குரூப் டி ஃபிசிக்கலுக்கு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். பெர்சனலாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினச்சி அப்படின்னா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறேன். நம்மளோட ட்ரைனிங் ஜாயின் பண்ணி நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு போஸ்டிங் வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு பிகினராக வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான் சரி. நம்மளால ஃபிசிக்கல் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பிகினர் லெவலில் இருந்தால் கிளியர் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு போஸ்டிங்லேயே இருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ ரன்னிங் ரிலேட்டடாக வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.